பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோடு நாம் செய்ய வேண்டும். தேவநாமம் மகிமைக்காக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும். ஒரு நாளும் இதை நான் செய்தேன், இது என் கை பலத்தால் ஆனது என்ற வீண் புகழ்ச்சி பெருமை நமக்குள்ளே வராதிருப்பதாக. ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் அவர் நமது வலது பார்சத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கை, நம் குடும்பம் அசைக்கப்படாமல் இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட வீண் புகழ்ச்சியையும் பெருமையையும் முரட்டாட்டுத்தனத்தையும் ஒருவருக்கொருவர் கடிந்து பேசுகிற வார்த்தைகளை நாம் பேசி துக்கப்படுத்தி இருப்போமானால், ஆவியானவரை எந்தெந்த காரியத்திலே துக்கப்படுத்தினோமோ இப்பொழுது அவைகளை அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் கோபமூட்டி எரிச்சலூட்டி வீண் வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவரே வீண் புகழ்ச்சியை நாடி ஆண்டவரே அப்பா உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் தயவா எங்களை மன்னியும். இனி அப்படிப்பட்ட துணிகர பாவம் செய்யாதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவரிக்கை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.